ராமர் கோயில், அயோத்தியில் ராமர் கோயில் இன்றைக்கி திறப்பு விழா பார்த்துருப்பீங்க. திரு மோடி அவர்கள் ஃபஸ்ட்டு ராமரை பற்றி பார்த்துருவோம். இதில் மூணுத்துக்கும் ஒத்துமை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயம் சொல்ல போகிறேன். இன்றைக்கி 3 விஷயத்தை பற்றி ஒரே இதில் பேச போகிறோம். அயோத்தி ராமர் கோயில், திரு மோடி அவர்கள், தமிழ்நாடு, அதன் பின்னால் இருக்கும் தமிழ்நாடு அரசியல், பின்னால் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் தமிழக அரசியல், இந்த மூணுத்தை பற்றின விரிவாக பார்க்கலாம். வாங்க முதல்ல ராமர் பற்றின வரலாறு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற அந்த சப்ஸ்கிரைப், லைக், ஷேர்னால் என்னால் மேலும் வீடியோ போட முடியும். அதே சமயம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணால் தான் நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களோட கருத்துக்களை பகிர முடியும். முதல்ல ராமர் கோவில் வந்து ஒரு 80க்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மசூதி இருந்த இடத்துல தான் கீழே ராமர் கோவில் இருந்ததாக ரொம்ப நாள் சர்ச்சை இருந்தது. அதுக்கப்புறம் தொல்லியல் ஆராய்ச்சி பண்ணி அடியில் ராமர் கோயில் இருந்ததுக்கான சுவடுகள் இருக்குது, கல்வெட்டுகள் இருக்குது, சிலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிரூபித்தாங்க கோர்ட் மூலிமா, சுப்ரீம் கோர்ட் மூலிமா. அந்த தொல்லியல் துறையில் இருந்த 140க்கும் மேற்பட்ட அந்த தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள், அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 பேர்லேருந்து 40 பேர் வரை முஸ்லீம்ஸ். அதில் தலைமை எடுத்து இது பண்ணவரும் வந்து தொல்லியல் ஆராய்ச்சியாளரும் வந்து ஒரு முஸ்லீம் தான். அவர் தான் சுப்ரீம் கோர்ட்டில் அவரோட அறிக்கையை தாக்கல் பண்ணார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நம்மளுக்கு பாலிடிக்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை. ராமர் கோவில் அதுக்கப்புறம் கோர்ட் மூலயமா மசூதி அகற்றப்பட்டு அதுக்கப்புறம் இப்போ ராமர் கோவில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. 22/1/2024 இது சரித்திர குறியீடில் எழுதப்பட வேண்டிய நாள். அது மட்டும் இல்லாமல் சரித்திர குறியீட்டில் எழுதப்பட வேண்டிய நாளுக்கு முக்கிய காரணங்கள் பார்த்திங்கன்னா, இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா இந்து அமைப்பினர் மற்றும் மோடி அவர்கள், ஆர்எஸ்எஸ் மற்றும் மோடி, இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து கடந்த ஒரு சில மாதமாக அந்த தேதி அறிவித்ததுக்கப்புறம் கோயில் சரியாக கட்டி முடிக்கலை அப்படின்னு ஒரு பக்கம், முழுமையடையாத கோயில் அவசரமாக வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க, திறப்பு விழா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள். இதெல்லாம் சொல்கிறது யார் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள். அப்புறம் மோடி வந்து அரசியல் மத சாயம் பூசுகிறார், மக்கள் மீது திணிக்கிறார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்க மதம் அப்படின்றது வந்து மோடியின் பிரதமராக இருக்கலாம். அப்படி இருந்தோம் அவருக்குன்னு சொந்த கருத்துக்கள், சொந்த விருப்பு வெறுப்புகள், சொந்த இதுகள் இருக்குது, அவரோட மதம் இருக்குது. அதை வந்து இதில் நல்லா புரிஞ்சுங்க. இந்த 11 நாள் கடுமையான விரதம் இருந்து எல்லா கோயில்களுக்கும் போகும்போது எந்த கட்சிக்காரங்களையும் கூட கூட்டு போகல, எந்த ஆர்எஸ்எஸ் குரூப்பையும் கூட கூட்டு போகல, எந்த மினிஸ்டரையும் அமைச்சர்களையும் எந்த கூட யாரையும் கூட்டிகிட்டு போகவே இல்லை. அவரோட தனிப்பட்ட முறையில், இதுதான் அங்கே ஒரு விஷயம். அதை யாரை கருத்தில் கருத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டேறீங்க. அவர் தனிப்பட்ட மனிதனுக்குள்ள அந்த விருப்பம், பிரதமராக இருந்துட்டால் அவருக்குன்னு தனிப்பட்ட சுதந்திரம் எதுவுமே இருக்கக்கூடாதா? அவர் மத சாயம் பூசுறாருன்னு சொல்லிட்டு பல பேர் தமிழ்நாட்டில் பரப்பிட்டு இருக்கீங்களே, இந்தியாவில் நிறைய பேர் பரப்பிட்டுருக்கீங்க, இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க நிறைய பேர் பரப்பிட்டுருக்கீங்களே. அவருக்கு தனிப்பட்ட, அதாவது அரசியலுக்கு வந்துட்டால் தனிப்பட்ட ஒரு விருப்பு வெறுப்புகள் இருக்கவே கூடாது, தனிப்பட்டதுன்னு எதுவுமே இருக்கக்கூடாது, பர்சனலாக எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றது கிடையவே கிடையாதுல்ல. அது எந்த அரசியல் அமைப்பும் எந்த சட்டமும் சொல்லவே இல்லை. அவர் இத்தனை நாள் பிரதமராக இருந்தார். இந்த 11 நாள் அவர் பிரதமராக இல்லாமல் மோடி அவர்களாக இருந்தார். மோடி அப்படின்றது தனிப்பட்ட மனிதனாக இருந்தார். அவரோட ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டார். நாட்டுக்காக உழைச்சார். இத்தனை 10 வருஷமாக ஓடினார், எல்லா நாட்டுக்கு போனார், எவ்வளோ பண்ணார். ஆனால் இந்த 11 நாள் கடும் தவம் அவர் சொந்த இதுக்காக, அவரோட மக்களோட மனத்தில் ஆழமாக சாயம் பூசுறதுக்காக அவர் போகல, மத சாயம் பூசுறதுக்காக எந்த கோயிலுக்கும் போகல. அவர் வரலாற்றை புரிஞ்சுக்கிட்டு கோவிலாக போயிட்டு அவரோட ஆத்ம திருப்திக்காக தியானம் இருந்து கடும் விரதம் இருந்து, யாருன்னா கோயில் கும்பாபிஷேகத்துக்கு இவங்க போகிறாங்க, அன்றைக்கி ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிடாமல் இருப்பாங்க. நான் கேட்குறேன், கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போகிறவங்க இதே தமிழ்நாட்டில் கூட இருக்கிறாங்க, குடமுழுக்கு நடத்திக்கிட்டே இருக்காங்க சில அமைச்சர்கள்லாம். அவங்களாம் கடுமையாக விரதம் இருந்துட்டு போகிறாங்களா? கிடையவே கிடையாது. அன்றைக்கி ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, கோயிலுக்கு போகிறோன்னு, அவ்வளோதான். மற்ற நாள்லாம் எல்லா விரதத்தையும் விட்டுருவாங்க. அப்படி இல்லை, இவர் அந்த அரசியல் சாயமே பூசாத, எனக்கு அந்த அரசியல் கிடையாது, நான் பிரதமர் கிடையாது. பாதுகாப்புன்றது பிரதமருக்கான பாதுகாப்பு கொடுத்து தான் ஆகணும், அது நம்மளோட கடமை. அவர் எந்த இடத்துக்கு போனாலும் பிரதமருக்கான பாதுகாப்பு தான் கொடுத்தமே தவிர அவருக்கு வந்து தனிப்பட்ட இதில் எதுவுமே பண்ணலை. மக்கள் வந்து அங்கே வந்து அதே சமயம் வந்து அரசியல் பேசவும் அவர் கோயில்களுக்கு போகலை. அவர் பேசினது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோயில்களுக்கு போகும்போது தனிப்பட்ட மனிதனாக, மோடியாக, அவரோட சொந்த பர்சனலோட இதுக்காக தான் போனார், ஆன்மீக பயணத்துக்காக தான். 11 நாளும் கடுமையாக தவம் இருந்து ஒவ்வொரு கோயிலுக்கும், ராமேஸ்வரம், அடுத்து ஸ்ரீரங்கம், தமிழ்நாட்டில் இருந்த கோயில், ஆந்திராவில், கர்நாடகாவில், குருவாயூரில், கேரளாவில்,
அந்த மாதிரி எல்லா கோயில்களுக்கும் ராமரோட பாதம் பட்ட இடம், அவரை பற்றின குறிப்புகள் இருக்க கோயில்களுக்காக போனார். அது அவரோட சொந்த விருப்பு. அதை விட்டுட்டு நம்ம ஊரில் இருக்கவங்கலாம், அந்த அரசியல்வாதிகள்லாம் அவங்க போய் இவங்க மாநாடு குடும்ப கட்சி மாதிரி எங்கே போனாலும் குடும்ப கட்சி. இப்போது பார்த்திங்கன்னா அவர் மோடிஜி ஃபஸ்ட்டு முடிச்சுருவோம். மோடிஜி அவர்களை பற்றி இவ்வளோ ஒரு சொந்த எந்த குடும்பத்தோட எந்த கட்சிக்காரங்களும் கூட கூட்டு போகாத, எந்த அரசியலும் பேசாத, அவரோட சொந்த மோடியே அதோட சொந்த இதுக்காக போயிருந்தார். விரதத்துக்காக கடுமையான விரதம் இருந்து 11 நாள் எல்லா கோயிலுக்கும் போயிருந்தார். என்ன நம்ம வருவோம், அடுத்து தமிழ்நாடு அரசியல் உள்ளே வருவோம். இந்த தமிழ்நாடு அரசியலில் பண்ணுறாங்களே இவங்க, அவர் மேலே வந்து என்னெல்லாம் சொன்னாங்க, கோயில் வந்து நேரலை வந்து பொது இடத்துல வந்து பண்ணக்கூடாது, பயந்தானே இவங்களுக்கெல்லாம். இதில் அரசியல் சாயம் பூசுறதா மோடி அவர்களா இவர்களான்றது எனக்கு தெரியலை. பொது இடத்துல அந்த கும்பாபிஷேகம் பண்ணுறத, பிரதிஷ்டை பண்ணுறத நேரலை பண்ணக்கூடாது. அதே சமயம் அன்னதானம் வழங்கக்கூடாது. நிறைய பொது இடத்துல பர்மிஷன் வாங்கணும். சரி, இவங்க என்ன சர்டிஃபிகேட் கொடுத்து வாங்கினாங்க? நேற்று சேலத்தில் நடந்த மாநாட்டுக்கு இவங்க யார்கிட்ட உணவு பாதுகாப்பு துறைக்கிட்ட பர்மிஷன் வாங்கினாங்க? இவங்க யார்கிட்ட வாங்கினாங்களா? இவங்களே அரசாங்கம் இருக்கிறதுனால இவங்க இஷ்டத்துக்கு யார் வேணாலும் போடலாம், என்ன வேணாலும் சமைச்சு என்ன வேணாலும் கொடுக்கலாம். அப்போ அதுக்கு வந்து இது கிடையாது. நாயன் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரே, இவங்க கொடுக்குற எல்லா இடத்துலையும் போடுற விருந்துகள்லேயும் சரி, பொது இடத்துல கொடுக்குற அந்த இந்த மாதிரி மாநாடுகளில் கொடுக்குற எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட் வச்சுருக்காருங்களா? கிடையாது. இது கேள்வி கேட்டால் எங்கேயோ போகும் பிரச்சனைகள். இவங்களோட சொந்த சுயலாபத்துக்காக மாநாடு நடத்துனீங்க. மாநாடு குடும்ப மாநாடாக இருந்தது, இளைஞரணி மாநாடாக இல்லை. அப்படியே திரு மோடி அவர்கள் பண்ணார். மோடி அவர்கள் எந்த குடும்பம் சார்ந்தும் எந்த கட்சி சார்ந்தும் போகாத, அவர் ராமர் கோயில் கட்டணும், பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்ட்டு போனார். அந்த கோயில் முழுக்க முழுக்க டெக்னாலஜி, இந்த கலியுகத்தில் டெக்னாலஜி மூலமாக கட்டின, குறுகிய காலத்தில் 1500 கோடிக்கு மேலே செலவு பண்ணி கட்டின கோயில். நீங்கள் கட்டின கோவில் புதுசாக எந்த கோவிலும் நீங்கள் கட்டலை. நல்லா புரிஞ்சுங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் பண்ணது எல்லாமே வந்து நீங்கள் பண்ணுற கும்பாபிஷேகங்கள், குடமுழுக்குகள் எல்லாம் பண்ணுறது அந்த கோயிலில். ஃபஸ்ட்டு ஏன் அந்த கோயிலுக்கு நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த கோயிலில் எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ வருமானம் இருக்குது, அந்த கோயிலோட சொத்துக்கள்லாம் எங்கெங்கே இருக்குது, மீட்டு எடுக்கிறீங்க அப்படின்ற பேரில் அந்த மீட்டு எடுத்த காசு எடுத்து என்ன பண்ணுறீங்க தெரியல. இப்போ நான் சமீபத்தில் திருச்செந்தூர் தான் போயிருந்தேன். திருச்செந்தூர் கடற்கரை நகரம், கடற்கரை கோவில். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக சைடில் வந்து பொதுமக்கள் கிடையாது, விஐபி தங்கிறதுக்காக தனியாக வந்து அரசு சார்ந்து ரூம்கள் இருந்தது. அதுலேயும் விஐபி தான், யாரும் பொதுமக்கள் சாமானியர்கள் போய் தங்கவே முடியாது. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மற்றபடி சூரசம்ஹாரம் பண்ணுற அந்த கடற்கரை எல்லாமே வந்து பறந்து விருந்து பொதுமக்கள் வந்து நிம்மதியாக உட்காந்து போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கடலுக்கு நீராடிட்டு வந்து உட்காந்து அழகை ரசிக்கிறது, கடற்கரை அழகு, முருகன் பார்க்குறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை கமர்ஷியலாக மாற்றிட்டீங்க. எல்லா கோவிலையும் இப்போ கமர்ஷியல் ஆக்கிட்டீங்க. எப்படியெல்லாம் வருமானம் கொண்டு வர முடியும் அப்படின்றது தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஒவ்வொரு கோவிலும், திருச்செந்தூர் கோவில் அந்த கடற்கரை முழுவதுமே வந்து ஆக்கிரமிச்சு நீங்களே பில்டிங் கட்டிகிட்டு இருக்கீங்க, மண்டபம் கட்டுறீங்க, என்னென்னு கட்டுறீங்க, எல்லாமே கமர்ஷியல், எதுவும் ஃப்ரீ கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, எல்லாமே ஃப்ரீ கிடையாது, எல்லாம் காசு தான் ஆக போகுது. எல்லாத்துக்கும் மினிமம் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு 1000 1500 போடுவீங்க. தங்கறதுக்கு தங்குமிடம், கல்யாணத்துக்கு இவ்வளோ, எல்லாமே ஃப்ரீயாக நீங்கள் கொடுக்க போகிறீங்களா? கிடையாது. எதுவுமே ஃப்ரீ பண்ண போகிறதில்ல. இது மாதிரி தான் நீங்கள் கோயிலில் வந்து புனரமைக்கிறதும் சரி. அந்த கோயிலில் இன்றைக்கி அது இல்லாத தமிழ்நாட்டில் எவ்வளோ கோயில்கள் புனரமைக்க முடியாத எவ்வளோ இருக்குது தெரியுங்களா? அந்த கோயிலெல்லாம் வந்து வருமானம் கிடையாது, அந்த கோயிலுக்கு சொத்து கிடையாது. அந்த கோயிலெல்லாம் இன்றைக்கும் பாழடைஞ்ச புதர்களில் தான் இருக்குது. வரலாறு சிறப்புமிக்க நிறைய கோயில்கள் வந்து இன்றைக்கி வந்து பாழடைஞ்சு நிறைய இடத்துல இருக்குது. செஞ்சியிலேருந்து நிறைய இடத்துல இருக்குது. எல்லா விழுப்புரம் மாவட்டத்துலேயும் நிறைய இருக்குது, தஞ்சையிலேயும் நிறைய இருக்குது. ராஜராஜ சோழனோட மண்டபமே, அவரோட அந்த இடமே வந்து இன்னும் பாழடைஞ்சாங்க கிடக்குது. அதை நீங்கள் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா வருமானம் இல்லை. எங்கே வருமானம் வருதோ அந்த இடத்த மட்டும் தான் நீங்கள் டார்கெட் பண்ணுவீங்க. அந்த கோயிலுக்கு மட்டும் தான் நீங்கள் புனரமைப்பீங்க. அந்த கோயில் மூலியமாக தான் நீங்கள் எல்லா சொத்தையும் அகவரிப்பீங்க. கோயில் சொத்துக்களை மீட்டெடுத்து எங்கே போச்சு? அது தனியார்கிட்டேருந்து மீட்டெடுத்து அரசாங்கம் எடுத்துக்கிச்சுன்னா அரசாங்கத்துலேருந்து எவ்வளோ காசு உள்ளே வருது? எல்லாம் அப்படி தான் போயிட்டுருக்கு. எல்லாம் இந்து அறநிலையத்துறையில் வந்து என்னென்ன போயிட்டுருக்கு அப்படின்றது தெரியவே இல்லை. இதில் வந்து நிறைய இருக்குது. ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். இதை நான் இந்து கோயில்களில் மட்டுமே நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்களே, கோடிக்கணக்கான வருமானம் வர மற்ற கோயில்கள், மற்ற மதம் சார்ந்த கோயில்கள் இருக்குது. அதில் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துலையாவது நீங்கள் உள்ளே புகுந்து இருக்கீங்களா? இல்லை நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. இந்து மக்கள் தான் இங்கே எழுச்சுவாங்க, அவங்க மேலே தான் நீங்கள் குதிரை ஓட்டுவீங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். சரி, வாங்க, நீங்கள் இதில் எவ்வளோ பண்ணிகிட்ருக்கீங்க பாலிடிக்ஸு. இதை வச்சு பாலிடிக்ஸ் பொது இடத்துல பண்ணக்கூடாது, கோயிலில் சிறப்பு பூஜை பண்ணக்கூடாது, புனரமைக்கக்கூடாது, எதுவும் க்ளீன் பண்ணக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாது. நீங்கள் ஒரு கட்டுப்பாடு, ஏன்னா உங்களோட அரசியல் சாயம் வெளுத்துரும் அப்படின்றதுக்காக மாநாடு நடத்துனீங்க. மாநாடு பூத்து போகிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற மாநிலத்துக்கு நீங்கள் என்னங்க வந்து தனி அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஏங்க போராடுறீங்க? நீங்கள் ஏங்க தீர்மானம் இளைஞரணி மாநாட்டில் உங்களுக்கு என்னங்க அது வேலை இருக்குது?
இது பாருங்கள், இளைஞரணி மாநாட்டில் ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற அந்த மாநிலத்துக்கு தனி அந்தஸ்து வேணும்னு அந்த ஸ்டேட்டில் இருக்கவங்களே கேட்கல. நீங்கள் எதுக்காக இங்கே உங்கள் ஸ்டேட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் அதை பாருங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் ஜம்மு காஷ்மீருக்கு பிரச்சனைக்கெல்லாம் போய் மாநாட்டில் தீர்மானம் எழுதுறீங்க. 25 தீர்மானம் என்ன அதை காமெடியாக இருக்குது. அதெல்லாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் விட்டுருங்க. மாநாட்டுக்கான தீர்மானமும் இல்லை, அரசியலோட இது ஓடிட்டுருக்கு. குடும்ப கட்சி அதில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அரசியல் வாரிசு உள்ளே வந்திருக்காரு. நேரத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இளைஞரணி மாநாட்டில். அவர் பார்த்தா என்னை ஏன்டா நான் ஜாலியாக ஊர் சுற்றி இருந்திருப்பேன் எங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபாரினில் என்னை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு என்னை கட்டிங்கப் பண்ணி என்னை ஒரு வழியாக்கி என்னை ஃப்ரீயாக இருந்தால் என்னை கூப்பிட்டு வந்து கூண்டில் அடைக்கிற மாதிரி எடுத்தாந்து அடைக்கிறீங்க. என்னையும் கட்டிங் பண்ணி காதில் கடுக்கம் போட்டு கம்மல் போட்டு என்னை விரல் வச்சுட்டு விரல் சுப்பி குழந்த பாவம் ஏதோ வாயில் விரல் வச்சுட்டு கம்முன்னு கொஞ்சம் என்ன பேசுகிறாங்கன்னா புரியல, ஒன்றும் புரியல. அது திருன்னு முழுகிது அந்த குழந்தை கூப்பிட்டு வந்து அரசியலில் உட்கார வச்சிட்டிங்க. எங்கிட்டையுமே பால் புட்டி கூட மறக்கல. அப்படியேப்பட்ட குழந்தை கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சு அடுத்து நீ தான் அரசியல் அப்படின்னு பொதுமக்களுக்கு குடும்ப கட்சி மாதிரி குடும்ப மாநாடு தான் நடக்குது. எங்கே போனாலும் குடும்ப மாநாடு தான் நடக்குது. ஓகே, அப்படியே திரு மோடி அவர்கள் பண்ணுறாரு. ராமர் கோவில் வரலாறு இன்னைக்கு அப்புறம் 2000 வருடங்கள் குறைந்தது 1500லேருந்து 2000 வருடங்கள் வரலாறு சிறப்புமிக்க கோயில் மாறப்போகுது. அதை தான் அவங்க பண்ணாங்க. இதில் வந்து பொதுமக்கள் நிதி தான் அதிகம். இது யாரும் வந்து தனிப்பட்ட காசு அப்படிலாம் பொதுமக்களோட நிதி பொதுமக்களோடது. இதில் வந்து 100 கோடி மக்கள் கிட்டத்தட்ட இருக்கிற 150 கோடி கிட்ட இருக்க மக்களில் 100 கோடி மேலே இருக்க மக்கள் இந்துக்கள் பெரும்பான்மையான மக்கள் இந்து மக்களின் மனதை புண்படுத்துறீங்க நீங்கள் தான். தமிழ்நாட்டிலையும் ஒரு சில மாநிலத்தில் இருக்காங்க. மாநிலத்தில் இருக்கிற அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்கலாம் அப்படி தான். இவங்களோட சொந்த கருத்துக்களுக்காக கோயிலில் போகலாம், கும்பாபிஷேகம் பண்ணலாம், குடமுழுக்கு பண்ணலாம், மற்றவங்க பண்ணால் அது தப்பாயிடுது. மோடி அவர்கள் ஏன் இதுக்கு முன்னாடி மோடி வரும்போது அவர் கோபேக் மோடியெல்லாம் காமிச்சார். ஏன் இப்போ சமீப காலங்கள்லாம் கோபேக் மோடி காட்டவே இல்லை அவர்? சொல்லுங்கள், அரசாங்கம் ஏன் எங்கே போயிட்டாங்க இவங்கெல்லாம் கோபேக் மோடின்னு காட்டினவங்க? ஏன் இந்த ஒரு 2-3 சுற்றுப்பயணமாக வரும்போது அதை திறக்கிறதே இல்லை? பயம் இருக்குது, உள்ளார பயம் இருக்குது. அதனால் உங்களால் காட்ட முடியல. கோபேக் மோடின்னு சொல்ல முடியல. வாயை திறந்து ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்ல முடியல. இப்போ சமீபத்தில் திருச்சியில் நடந்த மாநாட்டில் பார்த்துருப்பீங்க. திருச்சியில் நடந்த அந்த ஏர்போர்ட் திறப்பு விழா பார்த்துருப்பீங்க. அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா மோடி ஸ்டாலின் எழுந்து பேச ஆரம்பிக்கும் போது மோடின்னு கத்தினவொடனே இவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறி போச்சு. இவரோட தடுமாட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த பயம் இருக்குது, உங்களுக்கு இருக்குது. வரும் ஆட்சியாளர்கள் வரும் 2025, 24 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான மாற்றங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசியல் அமைப்பே தலைகீழாக மாறப்போகுது. இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. சரி, ஓகே, அது பேச வேணாம். ராமர் கோவில் இந்துக்களுக்கான கோவில். இதில் வந்து நீங்கள் வந்து அரசியல் சாயம் பூசாதீங்க. மோடி அவர்கள் அரசியல் சாயம் பூசலை. நீங்கள் தான் வந்து தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் தான் அரசியல் சாயம் பூசிக்கிட்டு இருக்கீங்க. மற்ற கட்சிகள் எல்லாரும் கம்முன்னு தான் இருக்காங்க. இந்த திமுக காரங்க தான், குறிப்பாக இந்த திமுக திராவிட கழகங்கள் தான் வந்து இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு அரசியல் சாயம் பூசுகிறாங்க போயிட்டுருக்கீங்க. என்ன இது? ராமர் கோயில் தேவை. அவர் வாழ்ந்ததுக்கான கடவுளாய் இருந்தாலும் மனிதராய் பிறந்து மனிதராய் வாழ்ந்து மறைந்த கடவுள். நிதர்சனமான உண்மை. அதுக்கான சான்றுகள் எல்லா இடத்துலையும் இருக்குது. ராமனைய தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல இருக்குது. அது அவர் வந்ததுக்கான அடையாளம் இருக்குது. லிங்கம், பாலம், ராமர் பாலம் இன்ன வரையும் இருக்குது. அது அழிக்க முடியாது. இது சரி, ஓகே, இன்றைக்காவது டெக்னாலஜியில் கட்டினாங்க. அன்றைக்கி யார் சொன்னாங்க? அன்றைக்கி எதுவுமே இல்லை. அதுக்கான அடையாளங்கள் இன்னும் இருக்குது. அப்படின்னா ராமர் ஒருத்தர் இருந்தார், ராமர் வாழ்ந்தார், தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு, ஸ்ரீரங்கம் போயிருக்காரு, அங்கே இது போயிருக்காரு, ராமேஸ்வரத்தில் இருந்து பாலம் கட்டியிருக்காரு. எல்லாம் உண்மை. அதுக்கு அவருக்கு கோவில் கட்டுறாங்க, கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. சிம்பிளாக நடத்திட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம பிரம்மாண்டமாக ஒரு 1500 கோடி செலவு பண்ணி கோவில் கட்டியிருக்காங்க. பொதுமக்கள் இந்தியாவுக்கு வரலாறு படைக்கிற கோவில் அப்படின்னும் போது அவங்க பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க, ஏதோ பண்ணுறாங்க. நீங்கள் பண்ணால் உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? என்னங்க நான் இது இப்படி தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் நான் இந்த இடத்துல ஆழமாக பதிய விரும்புகிறேன். ராமர் கோவில் வந்து அயோத்தியில் உத்தரப்பிரதேசம் வந்து ஆன்மீக நகரமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காசிலே ஆகட்டும், இதிலே ஆகட்டும், எல்லா இடத்துலையும் வந்து அதை வந்து முழுக்க பெரிய ஆன்மீக டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றுறதுக்கான முயற்சிகள் நடக்குது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் பழமையான கோயில்களும் சரி, வரலாறு மிக்க பிரம்மாண்டமாக, நல்லா புரிஞ்சுங்க, டெக்னாலஜியே வரத்துக்கு முன்னாடி கட்டின பிரம்மாண்டமான கோயில்கள் நகரம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதிகப்படியான கோயில்களும் பிரம்மாண்டமான கோயிலும் கட்டிடக்கலையில் அசைக்க முடியாத, இன்று வரையும் அசைக்க முடியாத சில திறமைகளும் உள்ள கோயில்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதில் எவ்வளோ டெக்னாலஜி வந்து நீங்கள் வந்து எந்த இடத்துல நீங்கள் கோயில் கட்டினாலும் 1000 அடியில் இல்லை 5000 அடியில் நீங்கள் கோயில் கோபுரம் வச்சாலும் சரி, எல்லா டெக்னாலஜி யூஸ் பண்ணாலும் சரி, டெக்னாலஜிக்கு அப்புறம் வந்து கட்டுற கோயில்களுக்கும் டெக்னாலஜியே இல்லாத காலத்தில் நம்ம தமிழர்களை அடித்துக்க கட்டிடக்கலையிலும் சரி, கோயில் சிற்பங்களிலும் சரி எவ்வளோ இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த உருளை அந்த இது பார்த்திங்கன்னா சத்தங்கள், லிங்கத்தில் வர இது தூண்களில் வர சத்தங்கள் ஆரம்பித்து சிங்கத்தின் ஆலிவாயில் இருக்கிற அந்த கல் உருண்டை, சங்கிலி,
கல்லால் சங்கிலி இன்னை வரையும் இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, இதெல்லாம் அழிக்கவே முடியாது. நகரங்கள் ஆன்மீக அதிக ஸ்தலங்கள் இருக்கிற ஒரே இது வந்து தமிழ்நாடு தான், அதில் அடிச்சுக்க மாற்றமே கிடையாது. காஞ்சிபுரம் ஆகட்டும், தஞ்சை பெரிய கோயிலாகட்டும், நிறைய ஸ்ரீரங்கம் கோயிலாகட்டும், எல்லாமே ராமேஸ்வரம் கோயிலாகட்டும், எல்லா கோயில்களும் சரி, மகாபலிபுரத்தில் இருக்கிற சிற்பக்கலைகளாகட்டும், காஞ்சிபுரத்தில் இருக்கிற அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து ஆன்மீக நகரம், கோயில் நகரம் என்று அழைக்கப்படும், டெம்பிள் சிட்டி என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தில் இருக்கிற இல்லாத கோயில்களாக அதில் எல்லா சிற்பங்களா. தஞ்சை பெரிய கோயில் மாதிரியே இருக்குது, ஏகாம்பரநாதர் கோயில் இருக்குது, நிறைய இருக்குது. காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் இருக்குது, வரதராஜ பெருமாள் இருக்குது, நிறைய இருக்குது. அந்த மாதிரி கோயில் காஞ்சிபுரத்தில் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸ்ரீபெரும்புதூரில் ராமானுஜர் இருக்கார். அது மாதிரி நிறைய கோயில்கள்லாம் வந்து 1000 வருடங்களுக்கு முன்னாடியே கட்டின கோயில், டெக்னாலஜி இல்லாத போது. அதனால் நம்மளோட வரலாறு என்றைக்குமே மறைக்க முடியாத ஒரு ஆணித்தனமான உண்மை தமிழின் வரலாறு. ராமர் கோவில் கட்டிட்டா வந்து ராமர் அங்கே தான் எல்லாம் போவாங்க கிடையாது. இங்கே தான் அதிகப்படியான ஆன்மீகம் தமிழ்நாட்டில் வந்து ஆன்மீகத்துக்கு ஊறி போன மக்கள் அதிகப்படியாக இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் தான் ஆன்மீகம் மதம் சார்ந்து ஊறி போன மக்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க இன்றைக்கி. எதனா ஓகேங்களா? அதனால் இதை வந்து ஒரு அரசியல் ஆக்காதீங்க. ராமர் கோயில் கட்டினாங்க, அதுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது, நீங்கள் பண்ணுறது பேசுகிறது, இதெல்லாம் ஒரு கீழ்த்தனமான அரசியல். நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் என்ன சாதனைகளை பண்ணீங்க அப்படின்றது எல்லா கட்சிக்கும் ஒரே மாதிரி தான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சாதனைகள் பண்ணீங்க அப்படின்றத சொல்லி ஓட்டு கேளுங்க மக்கள்கிட்ட. அதை விட்டுட்டு கீழ்த்தனமான ஒரு அரசியல் சாயம் எந்த கட்சிகளும் பூசாதீங்க, மக்கள் மேலே திணிக்காதீர்கள் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஜெய் ஸ்ரீராம். நன்றி, வணக்கம்.